உள்ளம் பெருங்கோவில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பெருநாற்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப் புலனைந்தும் காளா மணிவிளக்கே அப்படின்னு கொங்கண சித்தரோட வாக்கு. கொங்கண சித்தரோட வரிகள் என்ன சொல்றாரு கொங்கண சித்தர் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ நம்மளோட உடம்பு மனசு இதை எப்படி தூய்மையா வச்சுக்கணும், அப்படி தூய்மையா வச்சுக்கிறதுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறது இந்த பாட்டு மூலமா நம்மளுக்கு சொல்றாரு. அப்போ நம்மளோட மனித உடம்புல நம்மளோட உள்ளமும் உடம்பும் எவ்வளவு முக்கியமோ அது போல நம்மளுக்கு வெளிப்புறம் இருக்கிற வாய் அப்படிங்கிறது நம்மளோட வாயை பத்தி அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா கோபுர வாசல் அப்படிங்கிறது. அப்ப கோபுர வாசல் போல நம்மளோட வாய் நல்ல வார்த்தைகளையும் நேர்மறையான வார்த்தைகளையும் அன்பான வார்த்தைகளையும் சொற்களையும் மட்டுமே பயன்படுத்தணும்னா நம்மளோட உடம்பும் மனசும் ஆரோக்கியமாகவும் அது போல நம்மளோட வாழ்க்கை மேம்படுவதற்கான பல வழிகளையும் அதுவே பிறப்பிக்கும் ஒரு வாயிலாக அந்த வாய் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான முக்கியத்துவம் சொல்றாரு. அது போக நம்மளோட ஐம்புலன்களும் எந்த மாதிரி சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கறத பத்தியும் அவர் பதிவு பண்றாரு. இப்படி நம்ம ஐம்புலன்களையும் மணி விளக்கு போல, அதாவது ஒரு கோவில் கோபுர வாசல்ல இருக்கக்கூடிய ஒரு மணி விளக்கு போல இந்த பிரகாசமா நம்மளோட உடம்புங்கிறது ஆலயம், கோபுர வாசல், அப்ப மணி விளக்குகள் தான் நம்மளோட ஐம்புலன்கள். அப்படி அந்த ஐம்புலன்களையும் மணி விளக்கு போல நம்ம பிரகாசிக்கும் பொழுது நம்ம உடம்பு மனதுக்குள்ள இருக்கிற ஆலயம் பிரகாசமா எப்போதும் இருக்கும். அப்படி இந்த மாதிரி ஒரு மனிதன் உடலையும் மனதையும் நம்மளது ஐம்புலன்களையும் வாயையும் சரியான முறையில அமைதியாகவும் அன்பாகவும் நேர்மறை ஆற்றலோடும் அதுபோக நல்ல உணர்வுகளோடும் எப்போதும் பராமரிப்பதன் மூலமாக என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட தன்மை கொண்ட ஒரு மனிதன் அவனோட உயிர் அப்படிங்கிற சீவன் அப்படிங்கிறது மனிதனுக்குள்ள ஜீவன் அப்படின்னு சொல்லுவாங்க வட மாநிலத்துல. அப்ப தமிழ்ல சீவன் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த சீவன், அப்படிப்பட்ட மனிதனின் சீவன் அதாவது உயிர் சிவனுக்கே ஏற்றது, அதாவது சிவலிங்கத்துக்கு ஒப்பானதுன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட தன்மை கொண்ட மனிதனின் உயிரானது சிவலிங்கத்துக்கு ஒப்பானது, அதுதான் சிவலிங்கம் அங்கேயே குடிகொண்டிருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு செயலை கொங்கண சித்தர் நம்மளுக்காக வழங்கி இருக்காரு.